ஹாய் அம்முக்குட்டீஸ், பிரிஞ்சி சாதம் செய்யலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. நெய் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். இது சேர்த்துட்டு நல்லா இப்போ தக்காளி வெங்காயம் கூட இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, பிரியாணி மசாலா, ரெட் சில்லி பவுடர் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணோன்னா சாப்பாடு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கலரி விட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே இதுக்கு சைட் டிஷ் பார்த்துலாம் காலிஃப்ளவர் தான் செய்ய போகிறோம். அதுக்கான மசாலாஸ் எல்லாம் போட்டு காலிஃப்ளவர் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை சாப்பாடு கொதி வந்துருச்சு. இந்த சாப்பாடுக்கு குக்கர் போட்டு மூடிக்கலாம். ஒரு ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி போட்டு 2 விசில் விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே காலிஃப்ளவர் ரெடி ஆகிடும். குக்கர் விசிலும் வந்துருச்சு. சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்முக்குட்டீஸ். பாய்.